Hello everyone. First of all, welcome to this Microsoft Excel Solver Masterclass. First, we have to understand what is the benefit of this course. By using this course, you are going to learn how to reduce your operation cost and how we can improve our profitability. So this is the basic benefit of this course. First, we have to understand which tool we are going to use to optimize our resources. Here we are going to use Microsoft Excel Solver to optimize our resources to improve our profitability. So first வந்து நம்ம வந்து Microsoft Excel Solver அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். Microsoft Excel Solver is one of the add-in in Microsoft Excel. This is the basic introduction about Microsoft Excel Solver. இந்த கோர்ஸ் நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம்னா here we are going to optimize our one of the transportation cost. Okay, this is a very basic example. We are going to optimize transportation cost by using Microsoft Excel Solver. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய எக்ஸல் சால்வரை எப்படி வந்து நம்மளுடைய எக்ஸல் ஒர்க் புக்கில் வந்து ஆட் பண்ணுறது, தென் நம்மளுடைய பேசிக் சினாரியோ, நம்மளுடைய எக்ஸாம்பிளுடைய பேசிக் சினாரியோ என்ன, தென் தெர் ஆர் 3 ஸ்டெப்ஸ் இஸ் தேர் டு ஆப்டிமைஸ் அவர் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய வேரியபிள்ஸில் செட் பண்ணுறது, தென் எப்படி நம்மளுடைய கன்ஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது. தீஸ் ஆர் ஆல் த 3 ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் டு ஆப்டிமைஸ் அவர் ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாமே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது, தென் ஃபைனலாக வந்து எப்படி வந்து எக்ஸல் சால்வர் நம்மளுடைய ரிசோர்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபைன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ப்ராசஸ் ஃப்ளோ ஆஃப் திஸ் கோர்ஸ். இஃப் யூ ஸ்டக் அப் எனிவேர், இஃப் யூ நீட் மோர் கிளாரிட்டி, தென் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் லெசன். ஸோ இந்த பாட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறது ஒரு நம்மளுடைய எக்ஸல் சால்வரை எப்படி நம்மளுடைய எக்ஸல் ஒர்க் புக்கில் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸல் ஒர்க் புக்குடைய யூசர் இன்டர்ஃபேஸ். ரைட் நவ் வி ஆர் இன் ஹோம் பேஜ். ஓகே, ரைட் நவ் வி ஆர் இன் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். கிளிக் ஆன் தி ஃபைல் டேப், கிளிக் ஆன் தி மோர். ஹியர் யூ கேன் சி அ ஆப்ஷன்ஸ் கமாண்ட் பட்டன், ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். ஸோ இது வந்து நம்மளுடைய எக்ஸல் ஆப்ஷன் விண்டோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்-இன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா தெர் ஆர் செவரல் ஆப்ஷன்ஸ் தேர். ஓகே, எக்ஸல் ஆட்-இன்ஸ், காம் ஆட்-இன்ஸ் அப்படின்னு சொல்லி செவரல் ஆப்ஷன்ஸ் தேர். ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் எக்ஸல் ஆட்-இன்ஸ். ஓகே, எக்ஸல் இருக்கிற இது டிஃபால்ட் ஆட்-இன். ஸோ அது வந்து வி ஆர் கோயிங் டு சூஸ் எக்ஸல் ஆட்-இன்ஸ். கிளிக் கோ. இது நம்மளுடைய எக்ஸலில் இருக்கிற டிஃபால்ட் ஆட்-இன்ஸுடைய விண்டோ. ஹியர் வி ஆர் கோயிங் டு எனேபிள். ஓகே, இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தென் when you click OK, now we have enabled our Excel solver in our Excel workbook. இது எப்படி பார்க்கணுன்னா, go to the data tab. In our analysis group, here you can see a solver command button. So this is how we can enable our Excel solver in our Excel workbook. Henceforth, you don't need to enable Excel solver because once நீங்கள் வந்து அதனுடைய பிசியில் வந்து enable பண்ணிட்டீங்கன்னா, so whenever you are going to open an Excel workbook, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து enabled-ஆக இருக்கும். In the next part, we are going to understand about our example scenario. Let's move on. This part I am going to explain you what is our current scenario. Just assume பண்ணிக்கங்க, நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம கம்பெனியில் வந்து 2 ஃபேக்ட்ரி இருக்குது, நமக்கு வந்து 5 கஸ்டமர் இருக்கிறாங்க. இங்கே நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, we are going to plan our transportation to our customers. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஃபேக்ட்ரி ஒன்றுலேருந்து என்னுடைய கஸ்டமர் ஒன்றுக்கு நான் டெலிவரி பண்ணணும்னா எனக்கு வந்து 1.75 rupees பெர் பார்ட்டுக்கு ஆகும். அட் த சேம் டைம் ஃபேக்ட்ரி 2லேருந்து என்னுடைய கஸ்டமர் ஒன்றுக்கு நான் டெலிவரி பண்ணணும்னா எனக்கு வந்து 2 rupees ஆகும் பெர் பார்ட்டுக்கு. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேசிக் டேட்டா. ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ், அதாவது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் பண்ண போகிறது இதில் தான் பிளான் பண்ண போகிறோம். இதில் தெர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். என்னென்னா, we have customer demand. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் ஒன்றுக்கு நம்ம வந்து 30,000 பார்ட் டிஸ்பேச் பண்ணணும், கஸ்டமர் 2க்கு 23,000 டிஸ்பேச் பண்ணணும், கஸ்டமர் 3க்கு 15,000 அண்ட் கஸ்டமர் 4க்கு 32,000 அண்ட் கஸ்டமர் 5க்கு 16,000. ஸோ இது வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய டிமாண்ட் பிளான். அட் எனி காஸ்ட் வந்து we have to dispatch as per their requirement. இது நம்மளுடைய ஃபேக்ட்ரியினுடைய கெப்பாசிட்டி. ஃபேக்ட்ரி ஒன்றில் நம்மளால் வந்து 60,000 பார்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபேக்ட்ரி 2ல் நம்மளால் 60,000 பார்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சின்ஸ் ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டியே, நம்மளுடைய ஃபேக்ட்ரியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஓகே, இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேசிக் டேட்டா. நம்மளுடைய ஷிப்பிங்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலை அப்படின்னம்னா, இதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 rupees ஆகும். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் சினாரியோ. இப்போது இந்த பேசிக் டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்மளுடைய எக்ஸல் சால்வர் யூஸ் பண்ணி நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுடைய
டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். In our next video, I am going to show you how to define our objective in our Excel solver. Okay, let's move on. In this part, you are going to learn about how to set our objective in our Excel solver. But அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு ஆக்ஷன் பண்ணணும். ஒன்று வந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரிஸ், அதாவது ஃபேக்ட்ரி ஒன்றுலேருந்து கஸ்டமர் ஒன்றுக்கு எவ்வளோ டெலிவரி பிளான் பண்ணுறோம், அதே போல் ஃபேக்ட்ரி டூலேருந்து கஸ்டமர் ஒன்றுக்கு நம்ம எவ்வளோ டெலிவரி பிளான் பண்ணுறோங்கிற ஒரு கால்குலேஷன் நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் ஃபேக்ட்ரி ஒன்றுலேருந்து எவ்வளோ டோட்டல் நம்பர் குவான்டிட்டி நம்ம வந்து டிஸ்பேச் பிளான் பண்ணியிருக்கோம், அதே போல் ஃபேக்ட்ரி டூலேருந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் கால்குலேஷன் நமக்கு வந்து வேணும். Based on this calculation only, Excel solver is going to optimize our resources. Okay, நம்ம எந்த டெலிவரியும் பிளான் பண்ண போகிறது கிடையாது, பட் we are going to help Excel solver to optimize our resource. Okay, this is a very very simple basic formula. Okay, equal to sum, close the bracket, click enter. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1000 நம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இங்கே வந்து ஒரு 2500 நம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நமக்கு கிளியராக தெரியும் ஃபேக்ட்ரி ஒன்றுலேருந்து கஸ்டமர் ஒன்றுக்கு 1000 நம்பர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி டூலேருந்து கஸ்டமர் ஒன்றுக்கு 2500 நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 3500 நம்பர்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோங்கிறது கிளியராக தெரியும். ஓகே, ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் ஃபார்முலா அண்ட் ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ். ஸ்பெஷல் ஒன்லி தி ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ், கிளிக் ஓகே. At the same time, we have to know how much quantity we have planned from factory 1 to our customers, right? Here also I am going to use some formula and I am going to select our entire cells, close the bracket, click enter, copy this formula and I am going to paste in our factory 2 cells. Fine. ஸோ இப்போ நமக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம், அட் த சேம் டைம் ஃபேக்ட்ரியிலேருந்து எவ்வளோ டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். Here we are not going to plan anything. Excel solver is going to plan for us. Okay, fine. So next, இங்கே நம்மளோட objective என்ன? We are going to optimize our transportation or shipping cost, right? ஸோ இப்போ நமக்கு ஒரு இந்த டோட்டலாக எனக்கு இந்த டிஸ்பேச்சுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து we have to give our array. So what is our delivery plan and multiply by what is our shipping cost per product and close the bracket, click enter. For example, if we are going to plan one number from factory 1 to customer 1, click enter. now இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இது வந்து டெசிமல் இல்லை, ஸோ 1.75 rupees, correct? if I plan 2 numbers then 3.5 rupees. for example, factory 2லேருந்து கஸ்டமர் 1க்கு நான் வந்து 1 number பிளான் பண்ணுறேன்னா ஸோ 5.5 rupees. okay, so this is the basic calculation we should do to help solver to optimize our resources. Okay, but again one more thing is we are not going to plan anything. Excel solver is going to plan for us. Now we are going to set our objective. Go to the data tab. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய solver command button இருக்கு, just click on that. So this is solver parameter window and this is the specific place to set our objective. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் set objective. Here there are 3 command buttons there. Okay, first we have to understand what is the max. Okay, for example, if you want to improve our profitability, if you want to increase our productivity, then we have to choose max. Okay, if you want to reduce our cycle time, if you want to reduce our operation cost, if you want to reduce our transportation cost, if you want to reduce our quality rejections, then we have to choose minimum. And value of means, for example, இப்போ நம்ம கையில் வந்து 1 lakh தான் இருக்குது. ஸோ இந்த 1 lakh வச்சு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் எக்ஸல் சால்வர் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே வந்து வேல்யூ ஆஃப். ஓகே, ஸோ ஹியர் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? we are going to minimize our transportation cost. ஸோ we are going to choose minimum. அண்ட் நம்மளுடைய ஷிப்பிங் காஸ்ட். ஓகே, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் செல் எங்கே இருக்குது? நம்மளுடைய டோட்டல் ஷிப்பிங் காஸ்ட், கரெக்ட்? இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஷிப்பிங் காஸ்ட் அரைவ் பண்ணி கொண்டு வர செல். ஸோ இந்த செல்லுடைய வேல்யூ வந்து பேர் மினிமமாக இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். நவ் we have defined our objective in our Excel solver. Now next video we are going to define our variable cells. Okay, let's move on. இந்த பார்ட்டில் நம்மளுடைய எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம வந்து எக்ஸல் சால்வரில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் we have to understand what is constraint. Here there are 2 type of constraints there. Okay, one is operational constraint, that another one is logical constraint. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆப்ரேஷனல் கன்ஸ்டன்ட் என்னங்கிறது பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
this is our demand, right? We have to dispatch as per our customer requirement. For example, customer 1க்கு நம்ம வந்து we should dispatch 30,000 numbers. Okay, otherwise customer will not happy, right? Customer 2க்கு we have to dispatch 23,000 because this is their requirement. We have to dispatch as per their requirement. So this is one of the constraint. At the same time, factory constraint. Factory என்ன இருக்கு? We cannot produce more than our factory capacity. Okay, factoryல இதுதான் நமக்கு ஒரு capacity இருக்கு. We cannot produce more than factory capacity. This is operational constraint. Logical constraintல என்ன இருக்கும்? For example, இது வந்து இப்போ ஒரு மெஷின் காம்போனன்ட். இந்த மெஷின் காம்போனன்ட் வந்து நம்ம வந்து ஹோல் பார்ட்டாக தான் டிஸ்பேச் பண்ண முடியும். 1.1, 1.5 இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண முடியாது. ஓகே, that should be an integer. Okay, I will show you how to define our constraint in Microsoft Excel Solver. First, this is the place to define our constraint in Microsoft Excel Solver. Here we have to click on add. When you click on add, you can see a small pop-up window with the name of add constraint. Here we are going to define our constraint. Here there are 3 factors is most important. Okay, first we have to define our cell reference, then our logical parameter, and we are going to define our constraint. Okay, what is our cell reference? Here this to be dispatched. Okay, this to be dispatched to customer value should be equal to our customer demand. So this is our one of the constraint, right? Now we are going to add our factory constraint. Click on add. Our total dispatch from the factory should be less than or equal to our factory capacity. This is our second operational constraint. Good. So you can add. Now we are going to define our logical constraint. Our plan, our transportation plan should be in integer. Okay, good. We have defined our constraint in Microsoft Excel Solver. In our next video, we are going to learn how Microsoft Excel Solver to optimize our resources based on our objective and constraint. Okay, let's move on. நம்மளுடைய ட்ரைனிங்கில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, ஹியர் வி ஆர் கோயிங் டு ஆப்டிமைஸ். நாட் வி, our Excel Solver is going to optimize transportation based on our objective and our constraint. We are going to choose Simplex LP solver engine. Here there are 3 type of solver engines there: GRG nonlinear and Simplex LP and evaluationary. In our further lesson, I will explain you what is the basic function of all the solver engines. Okay, and our critical part is we have to click on solve. When you click on the solve, immediately within a second, we didn't plan anything. Our Excel Solver plan our transportation based on our objective and based on our constraint. This is the best optimized solution. For this demand and based on our factory capacity, this is the best transportation plan to dispatch our product to our customer. When you click on the solve, a small pop-up window will be open with the name of solver result. Here, if you want to keep our solver solution, we can keep. If you don't satisfy with the result, then we can restore our original value. Only for our example, here we are going to keep our solver solution, solver foundation solution. Okay, all the constraint, நம்ம என்னெல்லாம் constraint உள்ள கொண்டு வந்திருந்தோமோ அது எல்லாமே வந்து satisfy ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்முடைய எக்ஸல் சால்வர் வந்து ஒரு சின்ன மெசேஜ் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே வந்து satisfy ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி here I'm going to click OK. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய காஸ்ட் சேவிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஷிப்பிங் காஸ்ட் பிஃபோர் ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. Okay, 2.5 lakhs. And after optimization, நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 1,92,750 rupees. So how much our cost saving? This much minus this value, click enter. This is very simple basic example, right? In the basic example வந்து நம்ம வந்து ஒரு 57,000 நம்மளால் வந்து இமீடியட்டாக நம்மளால் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். Okay, now you understood what is the real potential of Microsoft Excel Solver. நம்ம Excel Solver யூஸ் பண்ணி நம்மளால் any type of optimization, if you want to improve profitability, we can do. If you want to improve machine performance, yes, we can do. If you want to reduce cycle time plan, yes, we can do. So all the optimization we can do by using this Microsoft Excel Solver. This is the real potential. Hope you understood. In our further lessons, we are going deep because this is a very, very basic example only to understand the process of Excel Solver. In our next lesson, we are going to go in deep. For example, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபேக்ட்ரி கஸ்டமர் இருக்காங்க. மேபி இஃப் யூ ஹேவ் வேர்ஹவுஸ், தென் வாட் யூ வில் டூ. ஓகே, நம்மக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ் இருக்குது. ஹவு வி கேன் ஸ்கெட்யூல் அவர் மெஷின்ஸ் பேஸ்ட் ஆன் டு இம்ப்ரூவ் அவர்
profitability. So all those things we are going to learn in our further lessons. So please stay with me. We can do a lot of changes. I will see you with another one good scenario. Bye.